இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 42 கடைசி வரையிலும் தியானிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய குற்ற விசாரணை என்கிற தலைப்பின் கீழாகவும் பேதுரு மறுதலிக்கிற காரியமும் கீழே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கெத்சமனே தோட்டத்தில் ஆவியில் துயரமடைந்தவராக, ஆத்துமாவில் பாரமடைந்தவராக, வேர்வைகளெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழத்தக்கதாக ஜெபித்த என் இயேசு அவருக்கு உதவி செய்யும்படியாக அழைத்து சென்ற சீஷர்களை 3 முறை எழுப்பியும் அவர்கள் அத்தனையாக மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்ததை பார்த்துவிட்டு 3ஆம் தரம் இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்னு பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அங்கே யூதாஸ் நிற்கிறான். அவனோடு கூட பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர்கள், அப்பொழுது அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு அங்கே இயேசுவை பிடிப்பதற்கு நிற்கிறார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். இயேசு கிறிஸ்து மரித்து போகிற சூழ்நிலையில் கெத்சமனேல இருக்கும் பொழுது அவன் அவரை அணைத்து கொண்டு முத்தமிட்டு அவர்கள் கரங்களிலே அவரை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் அண்டையில் சேர்ந்து ரபி ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே நின்றவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் என்று பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடிப்போனான். இது மார்க்குவை குறித்து சொல்லப்படுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய குற்ற விசாரணைகள் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலும் அதே போல் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எருசலேமின் வெற்றி பவனி தொடங்கும் ஞாயிறு முதல் கிறிஸ்துவினுடைய திருப்பலி பயண வேகமானது அதிகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதாசும் மத தலைவர்களும் தமது திட்டங்களின் செயல்பாட்டு நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவமாகி வருவதை உணரத் தொடங்கினர். அனைத்தும் அவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. சாத்தானின் படை ஆயத்தமாகி கொண்டிருந்தபொழுது பஸ்காவுக்கு வந்தவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி பஸ்காவை அந்த நிழலை நினைவுபடுத்தி அதனுடைய பொருளை முன்வைத்து தமது சரீரமும் இரத்தமும் அவை என்று ஆண்டவர் அங்கே பேசிவிட்டு அப்பணி முடிந்தவுடன் கெத்சமனே சென்று அங்கே பாவ சுமையை ஏற்கிற படலத்தை ஆண்டவர் நிறைவேற்றிவிட்டு அந்தகாரத்தில் கிடந்தவர்கள் வெளிச்ச கதிரவனை சிறைபிடிக்க வந்த அந்த காரியமானது நடந்து முடிந்திருக்கிறது. பாவம் தருகிற பிரிவு வேதனையால் அவருடைய ஆவி துடிக்கிறது. பாவத்தின் சுமையால் ஆத்துமாவில் மரண வேதனை, சரீரமோ தள்ளாடி தளர்ந்து மரண வாசலை எட்டுகிறது. அப்படியே விட்டுட்டா மரித்து போகும் அளவு வேதனை வதைக்கும் போதுதான் முத்தமிட்டு அவரை கட்டி இழுத்து கள்ளனை போல அங்கே அழைத்து செல்லுகிறதை பார்க்கிறோம். சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது அழைத்து செல்லப்படுகிறார். அவர் நீதிமானாக இருக்கிறார். அவரை குற்றம் சாட்டும்படியாக எத்தனையோ காரியங்களை அவர்கள் பொறுக்கி முன்வைத்து பார்க்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே 2 வகையான குற்ற விசாரணையாக அவருக்கு முன்பாக வைக்கப்படுகின்றன. ஒன்று மத சம்பந்தமான காரியம், 2வது அரச சட்ட சம்பந்தமான 2 காரியங்களை அவர்கள் வைக்கிறார்கள். மதத்தின் தொடர்பில் அவர் அன்னா, காய்பா, சனகரிம் சங்கம் முன்பாக அவர் கொண்டு செல்லப்படுகிறார். சட்ட சம்பந்தமாக அவர் பிலாத்துவிடத்தில் மீண்டும் அங்கே ஏரோதுவினிடத்தில் மறுபடியும் பிலாத்துவினிடத்தில் கொண்டு வரப்படுகிறார். இவர்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து விவாதிக்கப்படுகிறார். 70 பேர் அடங்கிய அந்த குழுக்களானது இவருக்கு மரண தண்டனையை விதித்துவிட்டு அவர்கள் ரோம பேரரசானது மிகுந்த வலிமை பெற்ற அரசாக இருந்தபடியினால்
மரண தண்டனையை வழங்குகிறதற்கு எருசலேம் யூதாவின் ஆளுகையில் இருந்த ஆளுநருடைய கண்ட்ரோலில் இருந்தபடினால தான் அவரை பிலாத்துவினிடத்தில் அவர்கள் அழைத்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலாத்து தன்னை காப்பாற்ற மனதுள்ளவனாக அவர் கலிலேயனா, அப்போ ஏரோதின் இடத்துல கொண்டு போக சொல்லவும், ஏரோது மறுபடியும் பிலாத்துவின் இடத்தில் அனுப்பவும், இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கும் இங்குமாக இயேசு அலக்களிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நியாயமானது இந்த பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக நியாயமற்ற விசாரணைகள் நடக்கிறதை பார்க்கிறோம். குற்றம் செய்தவரை பிடித்து விசாரிப்பது நியாயம், ஒருவரை பிடித்து வைத்து கொண்டு குற்றம் தேடுவது அது அநியாயம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினர். மத்தேயு 26:61 பார்க்கிறோம். குற்றவாளிகளினுடைய சொற்களானது அங்கே கவனிக்கப்படவே இல்லை. லூக்கா 22:67-71 வரையும் பார்க்கிறோம். ஆலோசனை சங்கம் இரவில் கூடியதே அவர்களது சட்டப்படி தவறு. மத்தேயு 26:63-66 வரை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனை ஆணையிட வைத்து அந்த ஆணையை கொண்டு தீர்ப்பிடுவது அது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அதுவும் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். ஆலோசனை சங்கம் கூடியது பிரதான ஆசாரியனுடைய வீட்டில், முறைப்படி தேவாலயத்தில் தான் அவர்கள் கூடி நீதிமன்ற அறையில் தான் இப்படிப்பட்ட தீர்ப்பிட வேண்டும். லூக்கா 22:54. அவர் குற்றமற்றவராக இருந்த போதிலும் கூட அங்கே பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் தான் அங்கே அந்த சனகரீம் சங்கமானது கூடுகிறதை பார்க்கிறோம். அவர் குற்றமற்றவர் என்பதற்கு அங்கே காட்டி கொடுத்த யூதாசே சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று மத்தேயு 27:4 சொல்லுகிறான். நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று பிலாத்துவின் மனைவி சொல்லுகிறார். இந்த மனிதனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று பிலாத்துவும் சொல்லுகிறார். பாவம் அறியாதவர் என்று பவுல் 2 கொரிந்தியர் 5:21 எழுதுகிறார். அவர் பாவம் செய்யவில்லை என்று 1 பேதுரு 2:22 பேதுரு எழுதுகிறார். அவரிடத்தில் பாவமில்லை என்று 1 யோவான் 3:5 யோவானும் எழுதுகிறார். இத்தகையாக குற்றமற்ற இயேசு கிறிஸ்து நியாயமற்ற விசாரணைக்கு முன்பாக அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய கேள்வி, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் யூதர்கள் அவரை பார்த்து சிலுவையில் அறையும் என்று தான் பதில் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்டார்னா நம்ம அவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், நான் குற்றவாளி ஆண்டவரே, எனக்கு பதிலாக கல்வாரி சிலுவையில் குற்றமற்ற நீர் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்தீரே, அந்த காரியத்தை நான் உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனை தொடர்ந்து அங்கே பேதுரு இயேசுவை மறுதலிக்கிற காரியமானது நடக்கிறது. சேவல் 2 தரம் கூவும் முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று 65வது வசனத்திலிருந்து 72ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். இயேசுவுக்கு இப்பொழுது நியாய விசாரணையில் அவர் மேலே துப்ப, அவருடைய முகத்தை மூட, அவரை குட்ட, ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு தண்டனையானது தொடங்கிவிட்டது. அத்தருணத்தில் பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் அவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியனின் வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து அவன் நீரும் அவரோடு கூட இருந்தவர் தானே என்ற ஒன்றை மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். மறுதலித்து வாசல் மண்டபத்துக்கு போனால் அங்கேயும் அவள் சேவல் கூவிற்று. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அவர் நின்றவர்களிடத்தில் சொன்னவன் அவன் மறுபடியும் மறுதலிக்கிறான். 70ஆம் வசனத்தில் நிற்கிறவர்களில் சிலர் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். நீர் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. இயேசு தனக்கு சொன்ன வார்த்தைகளை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். இயேசு கிறிஸ்துவினுடைய குற்ற விசாரணையோடு கூட இந்த அதிகாரமானது முடிவடைகிறதை பார்க்கிறோம். நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீதிமானாய் இருந்த நீர், குற்றமற்றவராய் இருந்த நீர் எல்லாவற்றையும் அந்த ஏதேனில் மனிதனால் ஏற்பட்ட விரிசலை சரி செய்து தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக உம்மை ஒப்பு கொடுத்தீரே. அந்த அன்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு நெருங்கி வர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆம்.
சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் தெரியுதே, அப்பா